வந்து திமுகவை தீய சக்திங்கிறாரு. ஏங்க எந்த நாட்டிலேயாவது ஒரு அரசியல் கூட்டத்துக்கு போய் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கா? அதையே சதின்னு சொல்றாரு திமுகவோட சதி. ஆமா, திமுக தான் பாலாஜியோட ஒரு கழுதை வந்து ஒரு அதெல்லாம் பொம்பளை பிறக்கிறதுக்கு அறிவியல் அது வந்து சொல்லுது ஊசி போட்டு கொண்டாங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்து இதெல்லாம் தற்கொலை கூட்டமாக இருக்குன்றது நம்மளுக்கு நல்லா தெரியுது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு 41 பேர் கொலைக்கு மரணத்திற்கு காரணமான விஜய் வந்து தீய சக்தியா இல்லை திமுக தீய சக்தியா? நீ களத்தில் இறங்குற இடமெல்லாம் உயிர் பலி. டிவிகே வெர்சஸ் டிஎம்கே கிடையாது, யமன் வெர்சஸ் விஜய். அதுக்காக அவர் சொல்றாருன்னா இவங்கெல்லாம் களத்திலே இல்லைங்கிறாரு. களத்தில் இருக்கிறது தாவேகாவும் திமுகவும். என்ன களத்தில் நீ இருந்துட்ட? எந்த களத்தில் இருந்திருக்க? நீ அரசியல் பேசுறியா? முதல்ல எந்த ஸ்பீச்லையாவது அரசியல் இருக்கா? ஒன்றும் கிடையாது. உங்கள்கிட்ட திமுக 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 திமுக. வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக டாக்டர் முனைவர் அரசியல் விமர்சகரான பொன்ராஜ் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம். வணக்கம் சார். இந்த 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு 4 முனை போட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம், அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணி தான் நேரடியாக போட்டியிருக்கோம். இந்த தடவை திமுக கூட்டணி, அதிமுக பாஜக ஒரு கூட்டணி மற்றும் நாம் தமிழர் இப்போ தனியாகவே நிற்கிறாங்க, 214 தொகுதியிலும் தனியாகவே நிற்கிறாங்க. அதோட புதிய வரவான தாவேகா. இந்த தாவேகா வந்து யாருடைய ஓட்டை பிரிக்க போகுது அப்படின்றது யாருக்கும் இன்னும் புரியல. ஏன்னா அவங்க இது வந்து களத்திலே இல்லை, எந்த தேர்தலையும் ஈடுபடலை. முதல்ல இந்த புதிய வரவான தாவேகா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 4 முனை போட்டி இல்லை, இது வந்து 7 முனை போட்டியாக. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் 7 முனை போட்டி மாதிரி இருக்குது. 7 முனையோ 8 முனையோ ஆக போகுது. தாவேகா கட்சி வந்து எல்லாருடைய வாக்குலேருந்து தானே எடுக்கணும். எல்லா கட்சியிலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கணும். எவ்வளோ பர்சன்டேஜ் எந்த கட்சியிலேருந்து வரப்போகுதுன்னு தான் தெரியல. அதை வேஸ்ட் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா ரசிகர்கள் ஓட்டு வந்து எல்லா கட்சியிலையும் விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க. அவங்களாம் இப்போ விஜய்கிட்ட போயிட்டாங்க. அப்போ அவங்களுடைய ஓட்டு திமுகலேருந்து எத்தனை பேர் போயிருக்காங்க, ஏடிஎம்கேலேருந்து எத்தனை பேர், பிஜேபியிலேருந்து எத்தனை பேர், நாம் தமிழர்லேருந்து எத்தனை பேர், காங்கிரஸ்லேருந்து எத்தனை பேர், விடுதலை சிறுத்தைலேருந்து எத்தனை பேர் அப்படின்றதெல்லாம் பொறுத்து அவங்க வாக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்குறாங்கன்றதை பொறுத்து தான் தெரியும். யாருக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்குன்றதை பொறுத்து நம்ம கண்டுபிடிக்கலாம் எங்கேருந்து எங்கே போயிருக்கு. வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க யாருக்கு தாவேகா பொறுத்த வரைக்கும்? கண்டிப்பாக சீமானுக்கு அடுத்து வந்துடுவாப்புல. சீமானுக்கு அடுத்து சொல்லுங்கள். சீமானுக்கு அடுத்து 4 சொன்னாங்கன்னா 30% ஆதரவு இப்பயே இருக்குது அப்படிங்கிறாங்க. எங்கே இருக்குது? 30% கருத்து கணிப்பில் அவங்க சர்வே பண்ணதில் யார் சர்வே பண்ணது? அவங்க சர்வே பண்ணிக்கிட்டாங்களா அவங்களே? ஏங்க தினமலரும் பாண்டையும் 4800 பேர்கிட்ட கருத்து கணிப்பு எடுத்து போட்டிருக்காங்க. ஓகே, சர்வே பண்ணுறவங்களாம் 4000 பேர் 5000 பேர் 10000 பேர் போட்டால் அது வந்து சர்வே அது கருத்து கணிப்பாது. இதெல்லாம் கேலி கூத்தா இல்லையா? இந்த மாதிரி ஒரு பெர்செப்ஷனை க்ரியேட் பண்ணுறது 30%, 40%, 50%, ஏன் 120% நான் தான் சொல்ல வேண்டியதானே? 30% கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆட்சியை பிடிக்கக்கூடிய பர்சன்டேஜ் இல்லையா? ஆட்சியை பிடிச்சா 30% வேணும்னு நினச்சிக்கிட்டு 30% வந்துருச்சுன்னு நினைக்கி, அதாவது யுட்டோப்பியன் வேர்ல்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதை நம்ம என்ன பண்ண முடியும்? ஒருத்தன் வந்து நான் தான் முதலமைச்சர்னு ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னா அது வாழ்ந்துட்டு இருக்கான்னா அதுக்குன்னு அடிப்படை இருக்கணும். இந்த மக்களுக்கு என்ன பண்ணியிருக்கான்னு தெரியணும். இந்த மக்களோட வாழ்க்கையில் எப்படி பின்னி பிணைஞ்சிருக்கான்னு தெரியணும். இந்த மக்களோட சுகதுக்கங்களில் பங்கு பெற்றிருக்கானா? எதுவும் ஒன்றும் கிடையாது. எதுவுமே இல்லாமல் வந்து நான் தான் முதலமைச்சர் அப்படின்னா இது வந்து சினிமாவில் வேணால் அது சாத்தியப்படலாமல் ஒழிய நிஜத்தில் சாத்தியப்படாது. தமிழ்நாட்டு மக்கள் அந்தளவுக்கு அரசியல் விழிப்புணர்ச்சி மற்ற மக்கள் அல்ல, ஜனநாயகப்படுத்தப்பட்ட மக்கள் அது தமிழ்நாடு. இல்லை, திமுகவுக்கும் அதிமுகவும் ஆட்சி மேலே வெறுப்படைந்தவர்களுடைய புதிய தலைமுறை வாக்காளர் ஓட்டு பூரா மற்றும் பெண்கள் ஓட்டு பூரா இங்கே போகுது, தாவேகா போகுதுன்னு அவங்க ஒரு கணக்கு சொல்கிறாங்க. நீங்கள் 1952லேருந்து நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பினுடைய சதவீதம் 8%, 10%, 6%, 12%, 5%, 7% இப்படி தான் இருந்திருக்கு. ஒரே ஒரு முறை மட்டும்தான் 33% மக்கள் அகெயின்ஸ்டாக போட்டிருக்காங்க. 1996 ஜெயலலிதா ஒரே ஒரு முறை மட்டும். ஏன் காரணம்? ஆடம்பர திருமணம், அவங்களே தோற்று போனாங்கல்ல. ஆமாம், அவங்களே தோற்று. ஆடம்பர திருமணம், அராஜகம், அட்டூழியம், லஞ்சம், லாவண்யம், இத்தனைக்கும் மக்கள் வெறுத்து போய் அந்த ஒரு தேர்தலெலாம் 33% அதிகமாக போட்டிருக்காங்க. அதிகமாக போட்டு தோக்கடிச்சாங்க. இல்லைன்னா வெற்றி பெறக்கூடிய அணிக்கும் தோல்வி பெறக்கூடிய அணிக்கும் இடையில் வித்தியாசம் 5%லேருந்து 12%க்குள்ளே தான் இருக்கும்.
இப்போ கடந்த தேர்தலையே 3-4% தான் வித்தியாசம் இருந்தது. அவ்வளோதான் இருக்கும். இதான் வந்து நார்மல். அந்த அளவுக்கு ஸ்டாலின் மேலே வெறுப்பும், திமுக மேலே வெறுப்பும், விஜய் மேலே பற்றும் வர அளவுக்கு என்ன நடந்திருக்கு? 41 பேரை கொன்னதுக்கு காரணமாக இருந்த விஜய்க்கு 33% ஓட்டு மக்கள் போடுவான்னா, இந்த தமிழ்நாட்டு மக்கள் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து அவர்களை குறைத்து மதிப்பிடுறோம் இல்லை, அப்படின்னு. நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. ஆனால் அந்த 41 குடும்பத்துக்கு இறந்து போன குடும்பம் இருக்குல்ல, அவங்களே வந்து விஜயை பார்க்க தான் இங்கே ஓடி வராங்க அதுக்கப்புறம். ஆமாம், அப்படி ஒரு பைத்தியக்காரன் இருக்கிற வரைக்கும் அப்புறம் என்ன பண்ணுவாங்க? நீங்கள் பைத்தியக்கார பயிலில் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? ஒரு லேடி சொல்லுது, என் குழந்தை வந்து இதில் இருக்குது, ஹாஸ்பிட்டலில் இருக்குது, நான் வந்து பார்க்க வந்திருக்கேன், இங்கேருந்து பனையூருக்கு பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு லேடி ஒருத்தவங்க சொல்கிறாங்க. ஆமாம். அப்போ அந்த அனுதாபங்களையெல்லாம், அதாவது அது அனுதாபமாக மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏங்க, செத்து போயிட்டான். செத்தவனால எந்த பிரயோஜனமும் இல்லை அந்த குடும்பத்துக்கு. பணம் கொடுக்குறான் 20 லட்சம், 10 லட்சம் கவர்மெண்ட் கொடுக்குது, 30 லட்சத்தை வேணான்னு யாராவது சொல்லுவாங்களா? அப்போ 1000 ரூபா கொடுத்தாலே நீ மகராசன் வாழணும்னு சொல்கிற பூமி இது. 20 லட்சம் 30 லட்சம் கொடுக்கும்போதும் அவனை மால்தாவை என்ன பண்ணுவாங்க? செத்தவன் செத்து போயிட்டான், அவனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அட்லீஸ்ட் 30 லட்சமாவது வருது. ஆனால் அதில் என்ன கொடுமை அப்படின்னா, ஒரு குழந்தைகளை கொண்டு போய் கொன்னவங்களை, குழந்தைகளே பறி கொடுத்தவங்கள, அவங்க தான் அந்த குழந்தைகளுக்கு என்ன எதுக்கு போடணும்னே தெரியாமல் செத்து போச்சு. அப்போ அதையும் பறி கொடுத்துட்டு அதையும் பணத்தை வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு வந்து மனித நேயம் இங்கே வந்து மண்ணில் புதைக்கப்பட்டிருக்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ பணம் கொடுத்துட்டா போதும், கொலையே மறைக்கலாம். பணம் கொடுத்துட்டா ஒரு கொலைக்கு காரணமாக என்ன வேணாலும் பண்ணலாம் நம்ம. அப்போ பண்ணிவிட்டு பணம் கொடுத்துட்டா சரியாக போகும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி வச்சுருக்காரு விஜய். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தீய சக்தியை போய் நம்ம வந்து மக்கள் வந்து 30% ஆதரவு கொடுப்பாங்கன்னு சொன்னால் யாராவது நம்புவானா? நான் வேற ஒன்றும் இல்லை. தீய சக்தி சொல்கிறீங்க, அவர் வந்து திமுகவை தீய சக்திங்கிறாரு. ஏங்க, தீய சக்தி எந்த நாட்டிலையாவது ஒரு அரசியல் கூட்டத்துக்கு போய் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கா? அதையே சதின்னு சொல்கிறாரு அவர். அவங்க எல்லாருமே திமுகவோட சதி. ஆமாம், திமுக தான். செந்தில் பாலாஜியோட ஒரு கழுதை வந்து ஒரு 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 அதெல்லாம் பொம்பளை பிறக்கிறதுக்கு அறிவியல் அது வந்து சொல்லுது ஊசி போட்டு கொண்டாங்கன்னு. அப்போ எந்த அளவுக்கு வந்து இதெல்லாம் தற்கொலை கூட்டமாக இருக்குன்றது நம்மளுக்கு நல்லா தெரியுது. ஊசி போட்டு கொண்டாங்க. சரி, 60 ட்ரோன் கேமரா வச்சுருக்கீங்கள, 60 ட்ரோன் கேமராவில் என்ன சதி நடந்ததுன்னு எடுத்து வெளியே விட்டுருக்க வேண்டியதானே? ஏன் விடலை? இப்போ சிபிஐக்கு பேருக்குல தெரிஞ்சிருமா? ஏன் விடலை? ஓன்ட்ட தானே ட்ரோன் கேமரா இருந்துச்சு. சிபிஐ எவ்வளோ நாள் ஆச்சு போகிறது? அதுக்குள்ளே விட்டுருக்கலாம்ல கிளிப்பை? சதினா விட்டுருக்கலாம்ல, ஏன் விடலை? சரி, மீட்டிங் போட்டது, இவ்வளோ கூட்டம் சேர்ந்தது விஜய்க்காவா செந்தில் பாலாஜிக்கா? யாருக்கு? விஜய்க்கு. 27,000 பேர் வந்து கூடி நிற்கிறான். யாரை பார்க்க வந்தது? செந்தில் பாலாஜி பார்க்க வந்தாங்களா, இல்லை உடனே பார்க்க வந்தாங்களா? விஜய் பார்க்க வந்தாங்க. அங்கேருந்து 10,000 பேரை கூட்டிகிட்டு வர்ற நீ பெரிய பஸ்ஸில், போலீஸ் நிறுத்தி போகாதேன்னு சொல்லுது, அதையும் மீறி போகிற, அங்கே கூட்ட நெரிசல் ஏற்படுது, சாகிறாங்க. லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுற, பாதி நேரம் உள்ளே போய் உட்காந்துக்கிற, உன்னை பார்க்குறதுக்கு அலமோது கூட்டம். இப்போ இதெல்லாம் கிரியேட் பண்ணதுக்கு காரணம் யார்? உன்னுடைய அகம்பாவம், ஆணவம், அதிகாரம், உன்னுடைய செலிபிரிட்டி வெறி தானே காரணம்? இல்லை வந்து புஷி ஆனந்த் காரணமா அதுக்கு? இல்லை ஆதவர்ஜுனா காரணமா? இல்லை செந்தில் பாலாஜி காரணமா? அப்போ நீ பண்ண தவறையே நீ ஒத்துக்க மாட்டேற. நீ பண்ண தவறுக்கே நீ மறுத்தம் தெரிவிக்கலை, மன்னிப்பு கேட்கல மக்கள்கிட்ட. என்னால் தான் இத்தனை பேர் என்னை பார்க்க தான் வந்தீங்க, செத்துட்டீங்க, நம்ம என் மனசார இதுக்கு காரணமாக நானும் அமைஞ்சிட்டேன்னு சொல்லி ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டிருந்தேன்னா இன்றைக்கி சரியாக இருந்திருக்கும். அப்போ நீ எப்படிப்பட்ட கல்லூரி மங்கனாக இருந்திருக்க? அதான் வீடியோ வெளியிட்டார் சிஎம் சார். வீடியோ வேறு பார்த்த பிறகு வெளியிட்ட, குருமூர்த்தியை பார்த்த பிறகு வெளியிட்ட. குருமூர்த்தி உன்னையை கொண்டு போய் ஆதவர்ஜுனா மூலமாக சிபிஐயில் மாட்ட வச்சாச்சு. ஆதவர்ஜுனா உன்னை சிபிஐயில் மாட்டி விட்டான். இங்கே இருந்திருந்தால் சிஎம் வந்து உன் மேலே நடவடிக்கை எடுக்கல, ஆதவர்ஜுனா நடவடிக்கை எடுக்கல, ஆமாம் யாருமே நடவடிக்கை எடுக்கல. ஒரு கட்சி தலைவர் வந்து தன் தொடர்கள் சாத விரும்ப மாட்டான்னு சொல்லி அப்படி டீசெண்டாக போனார். அதை தவிர்த்து கொண்டு போய் இங்கே இருந்தால் நம்ம மேலே நடவடிக்கை எடுத்துருவாங்கன்னு சொல்லி பயந்து சிபிஐயில் கொண்டு போய் விஜய் மாட்டி விட்டான் ஆதவர்ஜுனா. அப்போ இப்போ யார் கூட யாரெல்லாம் பக்கத்தில் வச்சுருக்கியோ, நீ பக்கத்தில் வச்சுருக்கவன் வந்து சரியானவன் இல்லைன்னா நீ சிக்கலில் மாட்டிக்க தம்பின்றது இன்றைக்கி நிரூபணமாக போச்சு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு 41 பேர் கொலைக்கு மரணத்திற்கு காரணமான
விஜய் வந்து தீய சக்தியா இல்லை திமுக தீய சக்தியா சொல்லுங்கள். 41 பேர் உயிர் பலி எடுத்த திமுக தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தி. சரி, நீ என்ன ஊழல் சக்தி இல்லாத ஆள்? அதிமுக ஊழல் சக்தி, ஜெயலலிதா உனக்கு ரோல் மாடலு. திமுக தீய சக்தி, கருணாநிதி உனக்கு ரோல் மாடலு. என்ன சார் அது? நீ வந்து 100 டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கு விற்கிறவன், 100 டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விற்கிறவன், 5000 ரூபா வரைக்கும் போகுதுன்றான். சுறா படத்தில் 5 கோடி கொடுத்து உனக்கு தாரதப்பட்டு அடித்து உன் படம் ரிலீஸ் ஆகும்போதும் கட் அவுட் வச்சு பேனர் வச்சு பால் ஊற்றி தாரதப்பட்டு அடித்து வேட்டு போட்டு கொண்டாடுறதுக்கு ரசிகர் மன்றங்களுக்கு பணம் கொடுத்து நீ கூட்டுற. அந்த கூட்டத்தை கூட்டுறவன் உனக்கு பின்னால் வர்றவன் என்ன பண்ணுற? டிக்கெட்டை நல்லா விற்றுக்கடா, விற்று பிழைச்சிக்கங்கடா, சம்பாரிச்சிக்கங்கடா அப்படின்னு சொல்லி சம்பாதிக்க விடுற. அதில் உனக்கு பாதி கமிஷன் புஷி அண்ணத்துக்கும் உனக்கும். இப்படி கள்ள டிக்கெட் விற்று சம்பாரிச்சவன் எப்படி ஊழலை ஒழிப்ப? ஒன்று. ரெண்டாவது, உயர்நீதிமன்றமே உனக்கு வந்து என்ன சொல்லுச்சு? 35 கோடி கணக்கில் காமிச்சிருக்கா, 15 கோடி கணக்கில் காமிக்கல, 1.5 கோடி ஃபைன் கட்டு. அதவே கட்ட மாட்டேன்னு சொல்லி நீ போராடுற. ஃபைன் கட்டி தான் ஆகணும்னு சொல்லிட்டான். அதுக்கு பேர் என்னது? பிளாக் பண்ணினா எனக்கு பேர் என்னது? இப்போ ஊழல் வந்து அரசாங்க பணத்தை கொள்ளையடித்து ஊழல் பண்ண சொல்கிறாரு. அரசாங்க பணத்தை நான் அதிகாரத்தில் இருக்கிறவங்க செய்கிறது தான் தப்பு. வருமான வரி யாருக்குரிய பணம்? வருமான வரியை மறைக்கிறது யாருக்குரிய பணம்? வருமான வரித்துறைக்கு வர்ற பணம் எங்கே வருது? யாருக்குரிய பணம்? அரசாங்க பணமா இல்லை தனியார் பணமா? வருமான வரி வருமான வரியை மறைக்கிறது யாருடைய பணம்? அரசாங்க பணம் தானே. அப்போ நீ பிளாக் மணியை வச்சு ஜென்ரேட் பண்ணி அதன் மூலமாக வருமான வரியை மறைச்சி தானே நீ சம்பாதிச்சிருக்க. அப்போ அதுக்கு பேர் ஊழல் இல்லையா? அதுக்கு பேர் அது என்ன? வருமான வரி ஏய்ப்புன்னா ஈஸியாக போய்க்கிறதா? அந்த வருமானத்துக்கு மேலே அதிகமாக சொத்து சேர்த்துட்ட, வருமானத்துக்கு மேலே சொத்து சேர்ந்தானே ஜெயலலிதாவுக்கு தண்டனை கொடுத்தாங்க, ஊழல் குற்றச்சாட்டு தண்டனை கொடுத்தாங்க. நீ உழைச்சாக்க பணத்தை கூட கவர்மெண்ட்டு கட்ட வேண்டிய பணத்தை கட்டலைன்னா அதுக்கு பேர் கருப்பு பணம். அப்போ நீ ஊழலை பற்றி நீ பேசலாமா? நீ வந்து இது வரைக்கும் உன் கணக்கு எடுத்துக்கிட்டா நான் உச்ச நடிகர்னு சொன்னது யார்? நீ தானே சொன்ன. 250 கோடி ரூபா சம்பளத்தை விட்டுட்டு வந்து சம்பளத்தை வாங்குற உச்சபட்ச நடிகர் அல்லி அர்ஜுனா 300 கோடி சம்பளம் வாங்குறவன். அதுக்கு அடுத்து சம்பளம் வாங்குறவர் 260-70 கோடி வாங்குறவர் ரஜினிகாந்த் செகண்டு. அதுக்கப்புறம் தான் நீ 250 3வது ஆள் தான் நீ. ஆனால் அதுலேயும் போய் சொல்லிட்ட உச்சபட்ச நடிகர்னு. ஓகே, அங்கேயும் போய் சொல்லியிருக்க. நீ உச்சபட்ச நடிகர் இல்லைப்பா, நீ 3வது நடிகன் தான். ஓகே, ஒன்று. சரி, உச்சபட்ச நடிகன் ஃபிலிம் பேர் பத்திரிக்கை, இந்தியன் எக்ஸ்பிரஸ், சினிமா பீட், நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி எல்லா ஃபோர்ப்ஸ் மேகசின், எல்லா மேகசினும் நீ 250 கோடி வாங்குற, 200 கோடி வாங்கியிருக்க, இந்த படத்துக்கு 150 கோடி வாங்கியிருக்கேன்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணுறான். கடந்த 10 வருஷமாக பப்ளிஷ் பண்ணியிருக்கான் டேட்டா. இது வரைக்கும் அதை மறுத்திருக்கேன் நீ? மறுக்கலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாங்கியிருக்கேன்னு அர்த்தம். உச்சபட்ச நடிகை நான் அப்படின்னு நீ தான் சொன்ன. உச்சபட்ச நடிகைனா 300 கோடி படத்துக்கு. வருஷத்துக்கு 1000 கோடி சம்பாதிக்கிறதை விட்டுட்டு எங்கள் தலைவர் வர்றாருன்னு உன்னை மேடையில் வச்சுக்கிட்டே சொன்னது ஆதவர்ஜுனா. அதை மறுத்திருக்கியா? மறுக்கலை. உன்னை மேடையில் வச்சுக்கிட்டே உச்சபட்ச நடிகர்னு சொன்னது புஷி ஆனந்த். மறுத்திருக்கியா? மறுக்கலை. இப்போ உன் அடிப்படையெல்லாம் வந்து உன்னை உச்சபட்ச நடிகர் 1000 கோடி சம்பாதிச்சார் விட்டுட்டு வரான்னு சொல்கிறான். சரி, நீ 1000 கோடி விடு. 10 வருஷத்தில் நீ சம்பாதிச்ச பணம் ஆனால் ஆவரேஜ் எடுத்து பார்த்தா ஆஸ் பர் ஃபிலிம் பேர் ரிப்போர்ட், ஆஸ் பர் ஃபோர்ஸ் மேகசின், ஆஸ் பர் இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஆஸ் பர் சினிமா பீட்டு, இந்த பத்திரிகையில் வந்த தகவலின் படி 2000 கோடி சம்பாதிச்சிருக்க 10 வருஷத்தில். நீ புலி படத்தில் 2015 35 கோடி காமிச்சிட்டு 15 கோடி ஏமாற்றிருக்க. 42% ஏமாற்றிருக்க. 42% ஏமாற்றிருந்தீங்கன்னா 2000 கோடி சம்பாதிச்சதுக்கு கிட்டத்தட்ட 750 கோடி ஏமாற்றிருக்க கவர்மெண்ட்டை. 750 கோடி கவர்மெண்ட்டை ஏமாற்றிருக்க. நீ எப்படி ஊழலற்ற சக்தி? நீ களத்தில் இறங்குற இடமெல்லாம் உயிர் பலி. டிஎம்கே வர்சஸ் டிவிகே கிடையாது. இல்லை, அவர் அப்படி தான் கட்டமைக்கிறார். டிவிகே வர்சஸ் டிஎம்கே கிடையாது. யமன் வர்சஸ் விஜய். இதுதான். யமன் கையில் சங்கு இருக்குது, இவர் கையில் விசில் வச்சுருக்காரு, மடக்கூதி வச்சுருக்காரு. யமன் கையில் சாட்டை வச்சுருக்காரு, இவர் கையில் என்ன வச்சுருக்காரு? யமன் கையில் பாசக்கயிறு இருக்குது, இவர் கையில் சாட்டை வச்சுருக்காரு. யமன் எரும மாட்டில் வர்றாரு, இவர் அண்ணில் வர்றாரு. ஓகே, பெரிய பெரிய வேனில் வர. இப்போ நீ போகிற இடமெல்லாம் கொலை விழுகுத, போகிற இடமெல்லாம் மரணம் நடக்குது. இப்போ எவனுக்கு உனக்கு அந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா கட்டுக்கடங்காத கூட்டம் வருதுன்னு நம்மளும் தான் பார்க்குறோம் இல்லையா? அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த கூட்டம் வருதுன்னு ஒத்துக்கிறீங்க, அது வாக்கா எப்படி மாறாது?
மாறட்டும், வாக்கா மாற பற்றி அப்போ வாக்கா மாறினாலே வெற்றி உறுதி தானே. சரி, வாக்கா எப்படி மாறும்? நான் கேட்குறேன், சின்ன கணக்கு. எவனாவது கூட்டம் போடுறேன் 12 மணிலேருந்து 3 வரைக்கும் போடுவானா உச்சி வெயிலில்? சரி, 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நீ வந்து உச்சி வெயிலில் நிற்பையா? நீ நிற்பையா? அவன் 10 மணிலேருந்து நிற்கிறான் 3 மணி வரைக்கும். நீ 10 மணிலேருந்து கூட நிற்க வேணாம், 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் உச்சி வெயிலில் நின்று கொடை இல்லாமல். நீ வந்து பேசுகிற 15 நிமிஷத்துக்கு குழு ஏசியில் வருவ, நீ பஸ்ஸில் 15 நிமிஷம் பேசுவ, பேசிட்டு நீ போயிடுவ. ஆனால் அங்கே வந்து சாகணுமா? 10 மணிலேருந்து 10, 11, 12, 1, 2, 3, 5 மணி நேரம் வந்து வெஞ்சு சாகணுமா அவன்? சொல்லுங்கள். அப்போ எப்படிப்பட்ட பாசிஸ்ட் மனம் கொண்டவனா நீ ஒரு விஜய் என்ற நடிகர் இருக்கிறார் சொல்லுங்க. அப்போ தொண்டர்களை துரும்ப கூட மதிக்கலை. ஒரு பிரச்சனை நான் முன்னால் வந்து நிற்பேன்னு சொல்ல ஓடி போயிடுறேன். செத்தவனை என்னென்னு கூட கேட்கல. 40 வருஷம் செத்த போய் ஓடி போயிட்டேன். இப்போ ஒருத்தன் செத்தான், அதுக்கும் ஓடி போயிட்டேன். ஓகே. ஸோ இப்படிப்பட்ட ஒரு எண்ணமுள்ள நீ வந்து நீ எப்படி வந்து மக்களுக்கான நபராக இருப்ப? நீ இத்தனை கூட்டம் வருதில்ல, இந்த கூட்டம் வந்து உன்னை பார்க்குறதுக்காக, நடிகன்னு பார்க்குறதுக்காக வருது. அந்த கூட்டத்துக்கு ஒழுங்காக ஏற்பாடு பண்ணணுமா இல்லையா? உனக்கு எவ்வளோ கூட்டம் வந்திருக்கு இது வரைக்கும்? நீ உச்சபட்ச நடிகர், கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் கழித்து மாநாடு போடுற. விக்கிரவாண்டியில் முதல் மாநாடு, விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு 1 லட்சம் சேர் போட்டிருக்கதா சொன்னாங்க. ஆமாம். வந்திருந்தது 2 டபுள் ஆக்கணும்னா 2 லட்சம் பேர். நீங்கள் ட்ரிபிளாக கூட வச்சுக்கோங்க, 3 லட்சம் பேர். உச்சபட்ச நடிகர் ஆரம்பித்த போட்டு முதல் மாநாட்டில் எல்லா ரசிகனும் வருவத்தானே செய்வான். அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க இருந்து வந்த ரசிகன் மொத்தமே 3 லட்சம் பேர் தான் உனக்கு. சரியா? 70% வந்திருக்கான்னு வச்சுக்கோங்க. மிச்சம் 30% வர முடியாமல் இருக்கும். பொருளாதார பிரச்சனை இருக்கலாம், வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், பிஸியாக இருந்திருக்கலாம், இல்லை அவங்க அப்பா அம்மா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம். 70% வந்திருப்பான்ல. அந்த 30% சேர்த்தாலுமே 5 லட்சம் இல்லையா? 5 லட்சம். அந்த 30% எடுத்துக்கோங்க. அந்த 5 லட்சம் நம்ம மதுரை மாநாடு அதை விட 1000 ஏக்கரில் போட்டிங்க. அங்கே வந்து 1.5 லட்சம் சேர் போட்டிங்க, 3 லட்சம் பேர் வந்திருப்பான். நீங்கள் இன்னும் 2 லட்சம் சேர்த்துக்கோங்க, 5 லட்சம் பேர், மொத்தமாக 5 லட்சம் பேர் வந்தாச்சு. இப்போ 100% தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் கூட்டம், உன்னை ஃபாலோ பண்ணுறவங்க பேர் 5 லட்சம் பேர். சரி, 5 லட்சம் பேர் மட்டும் இல்லை, அவங்க அப்பா அம்மா தங்கச்சி அண்ணன் தம்பி, அதெல்லாம் ஓட்டாது, அதெல்லாம் ஓட்டு தானே. ஓட்டு. அந்த ஓட்டெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஒருத்தன் வந்தால் 4 பேர் ஓட்டை போடுறான்னு வச்சுக்கோங்க. ஒருத்தன் வந்தால் 4 பேர் ஓட்டை வாங்கிடுறான்னு வச்சுக்கோங்க. நாங்கள் 20 லட்சம். ஓகே. ஒட்டுமொத்த வாக்காளர் எண்ணிக்கை எவ்வளவு? ஓட்டு போடுறவங்க எண்ணிக்கை இல்லை தெரியுமா? 4 கோடி பேர். 4 கோடி பேர். 4 கோடி பேரில் 20 லட்சம் பேர்னா எவ்வளவு? 5%. 5% தான் உனக்கு வாக்கே இருக்குது, உன் வாக்கு இருக்குது. அதுக்கு மேலே நீ மக்கள் வாக்கை வாங்கணும்னா இல்லை, அதைத்தான் சார். அதாவது திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து விஜய்க்கு தான் போகும் அப்படின்னு அதான் சொல்கிறேன். அது எதிர்ப்பு ஓட்டு ஏன் விஜய்க்கு மட்டும் போகணும்? என் எடப்பாடி போகாதா? என் சீமானுக்கு போகாதா? என் பிஜேபிக்கு போகாதா? 4 பேர் இருக்கான்ல, விஜய்க்கு மட்டும் ஏன் போகணும்? திமுகவோட எதிர்ப்பு ஓட்டை பிரிக்கிறதுக்கு 4 பேர் தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்கெல்லாம் களத்திலே இல்லைங்கிறாரு. களத்தில் இருக்கிறது தாவேகாவும் திமுகவும். என்ன களத்தில் நீ இருந்துட்ட? எந்த களத்தில் இருந்திருக்க சொல்லு. நீ எந்த களத்தில் இருந்திருக்க? நீ அரசியல் பேசுறியா? முதல்ல நீ ஏதாவது அரசியல் உன்னுடைய எந்த ஸ்பீச்லையாவது அரசியல் இருக்கா? ஒன்றும் கிடையாது. உன்கிட்ட திமுக 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 தீய சக்தி, திமுக தீய சக்தி, திமுக. இதை தவிர திமுக ஃபோபியாவை தவிர நீ என்ன பாட்டு பாடுற? வசனத்தை 4 பஞ்சரேலாக்கு எழுதிட்டு வந்து அந்த பஞ்சரேலாக்கு பேசிட்டு போகிற. அது எவனோ மண்டபத்தில் எழுதி கொடுக்குறான், உனக்கு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு பணம் கொடுத்து வச்சுருக்க. எழுதி கொடுக்குறது வந்து இங்கே வந்து ஒப்பிச்சுட்டு போகிற. நீ திமுக வந்து அரசியல் எதிரி, பாஜக வந்து கொள்கை எதிரி. அரசியல் அப்போ இதிலே தெரியுது நீ வந்து டுபா கூறணும். அரசியல் வேறு, கொள்கை வேறு. என்னென்னா அப்போ நீ எப்படி உனக்கு அரசியல் கட்சி நடத்தவே தெரியலன்னு அர்த்தம். கொள்கை இல்லாமல் அரசியல் எப்படி வரும்? கொள்கை இல்லாமல் அரசியல் எப்படி வரும்? இந்துத்துவா கொள்கையை வச்சு தான் பிஜேபியே நிற்கிது. திராவிட சித்தாந்த கொள்கையை வச்சு தான் திமுகவும் அதிமுகவும் நிற்கிது. தமிழ் தேசிய கொள்கை வச்சு தான் சீமா நிற்கிறாரு. இவங்க எல்லாமே கொள்கை இல்லாமல் அரசியல் எப்படி நடத்த முடியும்? அப்போ கொள்கைன்னா உனக்கு ஒன்றும் தெரியல, அரசியல்னாலும் ஒன்றும் தெரியல. அப்படி உன்னை குழப்பி வச்சுருக்கேன். அந்த பின்னால் கொள்கை தலைவர்கள் வேறு 5 பேர் படம் வேறு வச்சுருக்கேன். சரி, அந்த கொள்கை தலைவரை பற்றி ஒரு 10 நிமிஷம் பேச முடியுமா அவரால்? சரி, கொள்கை தலைவர் எப்படி சூஸ் பண்ணியிருக்க? வன்னியர் ஓட்டு வேணுன்றக்கா அஞ்சலிம்மாள் படத்தை போட்டிருக்க, நாடார் ஓட்டு வேணுன்றக்கா காமராஜர் படத்தை போட்டிருக்க.
பெரியார் திராவிட சித்தாந்த ஓட்டு வேணுன்றக்காக பெரியார் படத்தை போட்டிருக்க. அம்பேத்கர் எஸ்சி எஸ்டி ஓட்டு வேணுன்றக்கா அம்பேத்கர் படத்தை போட்டிருக்க. வீரமங்கை வேலுநாச்சியார் முக்குலத்தோர் ஓட்டு வேணுன்றக்கா வீரமங்கை வேலுநாச்சியார் படத்தை போட்டிருக்க. அப்போ நீ எப்படிப்பட்ட ஜாதி வெறி பிடிச்சவனா இருப்ப நீ? சரி, அப்படி போட்டவன் ஏன்டா நீ வந்து காகிதமில்லத்து படத்தை போடல? முஸ்லீம் ஓட்டு வேணாமா உனக்கு? ஏன் கிறிஸ்டின்ல ஒரு பாதிரியார் படத்தை போடலை? அவங்க ஓட்டு வேணாமா உனக்கு? சொல்லுங்கள். வேறு எவனுமே இல்லையா? வேறு மற்ற ஜாதியில் எந்த ஜாதியும் இல்லையா? இதைத்தானே ஜாதிக்கு ஒரு ஓட்டு பெரிய ஜாதி பெரிய ஜாதிக்கான ஆள் அவ்வளோதானே கணக்கு. இல்லை, அதில் சொல்லும்போது இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த சிறுபான்மையினர் ஓட்ட ஃபுல்லாக இப்போ திமுகட்டிருந்து விஜய்க்கு வரப்போகுது. எதுக்கு வரணும்? என்னதுக்காக வரணும்? நீ சிறுபான்மைக்காக என்ன பண்ண? கிறிஸ்டின் சர்ச்செல்லாம் அடிச்சு நொறுக்கும் போது எங்கே போயிருந்த? தூங்கிட்டு இருந்தியா? மணிப்பூரில் 400 சர்ச்சை அடித்து நொறுக்கி 60,000 பேரை தெருவில் விட்டானே, அப்போ எங்கே போயிருந்த? தூங்கிட்டு இருந்தியா? இந்த கிறிஸ்துமஸுக்கு அடித்து நொறுக்கினானே உத்தரப்பிரதேசத்துலேயும் ராஜஸ்தான்லேயும் கிறிஸ்டியன் சர்ச்சஸை, அப்போ எங்கே போய்ட்டு இருந்த? தூங்கிட்டு இருந்தியா நீ? உன்னை நம்பி எப்படி வருவான் கிறிஸ்தவ முஸ்லீம் மக்கள்? நீ அவர்களுக்காக என்ன பண்ணியிருக்க? உன்னை நம்பி 2 சில்லறை வேணா வரும். அந்த அங்கே பதவி கிடைக்காத சில்லறை வேணால் உன் பின்னால் வரும் இல்லையா? ஒட்டுமொத்த கிறிஸ்தவ முஸ்லீம் மக்கள் எப்படி வருவாங்க? இதைத்தான் ஜனநாயகன் படத்தை தடை செய்ததன் மூலமாக பிஜேபி விஜய்க்கு அகெயின்ஸ்டாக இருக்குன்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அந்த பிம்பத்தை வைத்துக்கொண்டு கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்களை பெற்றுவிட வேண்டும் திமுகவிடமிருந்து. அதாவது திமுகவிலிருந்து அந்த சிறுபான்மை பிரிக்கிறதுக்கு பிஜேபியினுடைய மறைமுகமான வேலை திட்டத்துக்கு நீ உதவுற. வாயே திறக்காம உட்காந்துருக்க நீ. இல்லை, ஒரு பாசிச பாஜகன்னே சொல்கிறாரு. பாசிச பாஜகன்னு சொன்னால் போதுமாங்க? அது பெரிய பெரிய விமர்சனமா? பாசிச பாஜகன்னு சொல்லிட்டா போதுமா? பாசிச பாஜகன்னு வேறு என்ன பேசுனா நீ? மோடி இவ்வளோ வேலை பண்ணிகிட்ருக்காரு. பட்ஜெட்டை பற்றி நேற்று பட்ஜெட்டை பற்றி போட்டிருக்காங்க. மறுநாள் காலில் 3வது ஆண்டு விழா தொடக்க விழா வந்து டான்ஸ் ஆடிட்டு உட்காந்துருக்க. பட்ஜெட்டை பற்றி உனக்கு ஒன்றுமே பேச தெரியல. உன்னை எப்படி அரசியல்வாதி ஏற்றுக்கிற முடியும்? அமெரிக்கா இந்தியா ஒப்பந்தம் போட்டிருக்கான். இந்தியாவை அடகு வச்சுருக்காரு மோடி. அதை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியலையே. நீ எப்படி அரசியல் நடத்துவ? தமிழ்நாட்டில் அனைத்து பல்கலைக்கழகங்களையும் எடுப்பதற்கான திட்டம் தான் விக்சித் பாரத் சிக்ஸ்டா அபியான்னு ஒரு பில்லை கொண்டாந்துருக்காரு. எல்லா பல்கலைக்கழகங்களும் ஒன்றுமில்லாம ஆக போகுது. அதை எடுத்து கூட பேசக்கூடிய வக்கு இல்லாமல் உட்காந்துருக்கு நீ. உனக்கு என்ன நீ அரசியல் பண்ணுற? நீ உன்னை எப்படி நம்பி வர்றது? இல்லை, அவர் தெரிஞ்சு பேசலையா இல்லை தெரியாமலே இருக்காரா? அப்போ தெரியாதவனை போய் எப்படிங்க நம்ம அரசியல் நீங்கள் எப்படி ஏற்றுக்குவீங்க? தெரியாதவனை கொண்டாந்து மேடையில் உட்கார வச்சுக்கிங்கன்னா இது நீங்கள் ஒரு படித்தவர்களுக்கு இது புரியும், பாமர மக்களுக்கு இது போய் சென்றடையும். புரியலைன்னா தெருவில் நிற்க வேண்டியதான். பாமர மக்கள் பிள்ளை தானே படிக்குது. பாமர மக்கள் பிள்ளையும் படிக்குதா இல்லையா? இல்லை, அந்த ஓட்டு போடும்போது அவங்களுக்கு தெரியாது இல்லைன்னு. தெரியாதுன்னா தெருவில் போங்க. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எல்லோரும் ஓட்டு போட்டுருவாங்கன்னா அந்தளவுக்கு முட்டாள்கள் தமிழ்நாட்டு மக்கள்னு. கிராமத்தில் இருக்கவனுக்கும் தெரியும் யார் யாருக்காக குரல் கொடுப்பா, யார் யாருடைய அவதாரம், யார் அரிதாரம் பூசி வர்றான், யார் வேஷம் போடுறான், யார் வெட்டியாக அழுகிறான், யார் வந்து ஒப்பனை பண்ணிட்டு அழுகிறான் அப்படின்றத தமிழ்நாட்டு மக்கள் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ காங்கிரஸ் ஒரு நேஷனல் பார்ட்டியோட கூட்டணி சேர்ந்தால் ஒரு அமையற போகிற மாதிரி ஒரு பேச்சுக்கள் இருக்குது. காங்கிரஸ் 2 பக்கமும் பிரிவாக இருக்காங்க போட்டிருக்கு. திமுகவிலே தொடரணும் அப்படின்னு. ஒரு சில பேர் தாவேகா பக்கம் போகலாம் அப்படின்னு கூட நினைக்கிறாங்க. ஒருவேளை காங்கிரஸ் தாவேகாவுடன் இணைந்தால் அது ஒரு பெரிய பலமாக இருக்குமா அவங்களுக்கு? 5%ல் 4% இணைஞ்சால் எத்தனை பெரிய பலம்? ஏற்கனவே 5% ஓட்டு இருக்குது. 2 வருஷமாக கூவி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறேன், ஆட்சியில் பங்கு கொடுக்குறேன்னு ஒருவே வந்து சேரலை. காங்கிரஸில் இருக்கக்கூடிய 2% ஓட்டு 5% ஓட்டோட சேர்ந்தால் 7%. அதில் என்ன பலம் இருக்க போகுது? சீமானை கூட தாண்ட முடியாத. காங்கிரஸும் விஜயும் சேர்ந்தா சீமானை கூட தாண்ட முடியாது. சீமான் வாங்கின ஓட்டை கூட தாண்ட முடியாது. ஆமாம், சீமான் இப்போ 8%. ஆமாம் 8%. நீ வாங்கினது 7% தானே? 2 பேரும் சேர்ந்தா